வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 18 இன்னைக்கு வேர்ல்டு ரீசைக்ளிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டன் கழிவுகள் வெளில வந்து நிற்குது. இப்படியே வந்து இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்றதுக்கு இடம் கூட இல்லாமல் போய் எல்லாமே குப்பையாக மாறிடும். இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினம். இதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம குப்பை போகிறத கம் பண்ணணும், அது நடக்காது, நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த குப்பையை நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை வேறு எதுக்காக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு முயற்சியே பண்ணுறது, அதுவும் நடக்காது, நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதுவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு மேட்ருங்க. இப்போ வந்து இந்த ரீசைக்கிளிங் பண்ணுறதுனால என்னென்னலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேப்பர்லாம் இருக்குது, இதை வந்து ஒரு அட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குதுல்ல, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கும். உடனே அதுக்காக நீங்கள் ஃபோன்லாம் எடுத்துன்னு போயிட்டு அடகு கல்லில் வச்சுட்டு எனக்கு பைசா கொடுங்க உள்ளே தங்கன்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம ரீசைக்கிளிங் பண்ணி எடுக்கலாம். அதுவும் இந்த கார் பேட்டரிலாம் இருக்குதுல்ல, இதில் வந்து கார்பன் இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், பாதரசம் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் வரும். சரி, என்ன அட்வான்டேஜ் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 700 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடுகளை நம்மளால் தடுக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 40% மூலப்பொருட்கள் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் புதுசாக உருவாகின்றவங்கள அந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம இந்த கழிவுலேருந்தே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயற்கையான ஒரு வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காற்று, நீர், இயற்கை எரிவாயு, அப்புறம் இந்த தாதுக்கள், நிலக்கரி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான சில விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, இதில் 7ஆவதாக ஒரு வளம் இருக்குது. அந்த வளம் தாங்க இந்த கழிவுகள். இந்த கழிவுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் போயிடலாம்ப்பா. இதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் தனியாகவும் அப்புறம் இந்த மகு குப்பைலாம் தனியாகவும் நம்ம போட்டாலே போதும். அவங்களே அதை ரீசைக்கிள் பண்ணி கவர்மெண்ட்டு இதை வந்து வேறு லெவலில் மாற்றிடுவாங்க. தயவு செஞ்சு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரீசைக்ளிங் டே அப்படின்னு சொல்லிட்டு 2018 மறுசுழற்சி அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுத தொழிற்சாலைகள் தாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான தொழிற்சாலைகளில் இந்த ஆயுத தொழிற்சாலைகளும் ஒன்று. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1712 பார்த்தீங்கன்னா ஒஸ்டன்ட் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் உருவாக்குறதுக்காக ரெடி ஆனாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்காக இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய ஆர்மிக்காக இது வந்து அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிது. சரி, இதுனா ஒரு ஆயுதம் தானே, மற்றவங்களை கொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே இருக்குது. இந்த ஆயுத தொழிற்சாலைகள் உருவாகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கையெறி குண்டுகள், கவசம், பேராஷூட்டு, வெடிமருந்து, இந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய குண்டுங்க, இது எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. பீரங்கி முதற்கொண்டு இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னா அதுக்கு மூலப்பொருட்கள்லாம் தேவைப்படும்ல. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் பார்த்தீங்கன்னா எக் ஃபேக்ட்ரியை உருவாகுறாங்க, ஜவுளி கம்பெனியை உருவாகுறாங்க, ரசாயன பொருட்களை உருவாகுறாங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் உருவாக்கிட்டோம், இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல மனிதர்கள் நல்ல மூளை வேணும்ல. அந்த மூளை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா எஜுகேஷன் தான். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொறியியல் கல்லூரிகளை உருவாகுறாங்க. சரி, இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இதை பாதுகாக்கிறதுக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மையங்களை உருவாகுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் டெவலப் ஆகிறதுக்கு மேஜரான காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான்ப்பா. அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னை, ஜமால்பூர், கான்பூர், கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் இது வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு 30 நாடுகளுக்கு நம்ம இந்த ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணி அதனால் நிறைய வருவாயெல்லாம் வந்துருக்குதான்ப்பா. இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்ல. அதனால தான் உருவாக்கப்பட்ட தினமாக பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மார்ச் 18. நெக்ஸ்ட் நேஷனல் பயோடீசல் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, நம்மளோட இயற்கை எரிவாயுக்கள், நிலக்கரி, அப்புறம் பெட்ரோல், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து மொத்தம் அழிச்சு தள்ளிட்டோம்னா நம்ம எதிர்கால தலைமுறைகள்லாம் வந்து அசிங்கமாக திட்டோம்ல. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பயோடீசல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜின் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, இது யார் உருவாகுனா பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் ருடால்ஃப் டீசல் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதை உருவாகுனார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு டீசல் அப்படின்ற பேர், இவரோட கடைசியில் அந்த டீசல்ன்ற பேர் முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் அப்படின்ற பேரே அது உருவாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவர எண்ணெய், விலங்கு கொழுப்பு இதெல்லாம் வச்சு நம்ம இதை இயக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1920, 1940 சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த பயோடீசலை ரெடி பண்ணியிருக்கிறாங்க உலக நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு ஆகுது. பட் ஆனால் பெரிய லெவல் ஆதாரங்கள்லாம் இல்லைப்பா. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிராசி அப்படின்ற ஒரு பர்சன் 1970 என்ன பண்ணுறாரு, இதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார், இந்த தாவர எண்ணெயெல்லாம். ஸோ இதை வச்சு இந்த பயோடீசலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1983 அதை முழுசாக முடிச்சு அதுக்கு காப்புரிமையும் வாங்குறாரு. 1989 அந்த ஆலைகளையும் திறந்து அதன் மூலமாக இந்த பயோடீசலை வந்து அதிகமாக உற்பத்தியும் பண்ணுறாங்க. பெட்ரோலுக்கும் இதுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இதனுடைய தரம் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இதனுடைய செலவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இது ஒரு இயற்கைக்கு ஒரு தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம்ல. அப்போ என்ன ஆகும்னா, இந்த நேச்சுரலான ஒரு எரிசக்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டோம்னா
இந்த உலகம் வந்து பாதுகாக்கப்படும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சில எரிவாயுக்கெல்லாம் வெஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பயோடீசல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா மார்ச் 18. நெக்ஸ்ட் இத்தாலியில் கோவிட்-19 பாதிப்பு தினமாக நீங்கள் வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 சீனாவிலேருந்து வந்த 2 சுற்றுலா பயணிகள் நாட்டில் சுற்றிருந்துக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஏன்னா அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளே வந்து இருந்தாங்க, இந்த மாதிரி கோவிட்-19 ஒன்று உருவாகி இருக்குது, தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வருது அப்படின்னோடனே இவங்க என்ன ஏதோன்னு சொல்லிட்டு பதறி வச்சு அவங்கெல்லாம் வந்து தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூகான் சிட்டிலேருந்து டேரெக்டாக ஒருத்தர் இத்தாலி நாட்டிலேருந்து போனவர் மறுபடியும் திரும்பி வந்துக்கிறாரு. உடனே அவரை பார்த்து அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த சம்மந்தமாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 பேரை வந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கடத்துக்கு அப்புறம் அதை எண்ணிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மார்ச் 9 ஷட்டவுனும் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த நாடுகளில் இந்த இத்தாலியும் ஒன்றுங்க. கிட்டத்தட்ட 13.3 மில்லியன் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்புன்றது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 பேர் இதில் வந்து இறந்தும் போனாங்க. இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக இதில் வேலை செஞ்சாங்க இல்லையா, மருத்துவர்களாக இருந்தவங்க அவங்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து நிறைய பேர் காப்பாற்றிருக்காங்க, அவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்களே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ சங்கத்தை சார்ந்தவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக ஒரு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலியோட ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இத்தாலி வந்து கோவிட்-19 பாதிப்பு தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பனாய் தீவு இன்றைக்கி விடுதலை தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீவு என்னமோ சின்னதாங்க, அது பண்ண விஷயங்கள் பயங்கர பெருசு. 1945 பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றது இந்த பகுதியிலேருந்து போச்சுங்க. அதை தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1942 இந்த ஜப்பானோட போர்கள் அப்படின்றது நடந்தது. ஸோ அப்போ பிலிப்பைன்ஸில் வந்து இவங்க சப்போர்ட்டுன்றது அதிகமாக இருந்தது, அமெரிக்காவோட சப்போர்ட்டு. அதுவும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானும் இந்த பிலிப்பைன்ஸ் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ அமெரிக்கா ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் 1942 அமெரிக்கா தோற்று போகுது. அமெரிக்கா தோற்று போனதுக்கப்புறம் இவங்க சும்மா விட்டுருவாங்களா? இவங்க நாட்டிலேயே வந்து பயங்கரமான ஆளுங்க இருக்கிறாங்களே பிலிப்பைன்ஸில். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொரில்லா தாக்குதல் முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இல்லை, கொஞ்சம் பேர் அங்கங்கே தங்கி ஒரு பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக இருக்காங்களே நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் மெக் அப்படின்ற ஒரு பர்சனை இந்த அமெரிக்காவை சார்ந்தவர் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற ஆயுதங்கள்லாம் கொடுத்து இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வியாஸ் போர் அப்படின்ற ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுதான் இவங்களுடைய வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு போர். இது என்ன ஆச்சு அப்படின்னா மார்ச் 18 இந்த பனாய் பகுதிகளில் குண்டு வீசி இந்த கொரில்லா முறையில் தாக்குதல்ன்றது நடத்த ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய கட்டுப்பாட்டை 2 நாளில் வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் இந்த ஜப்பான் படைகள் முழுக்க சரணடைகிற வரைக்கும் நடந்தது. இந்த முதல் முறையாக ஒரு தாக்குதல் நடத்தி நாங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க இல்லையா, அப்படி காட்டின அந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா பனாயினுடைய விடுதலை தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18 பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட் கலிஃபோலி மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து துருக்கி வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது நடந்தது. இது வந்து என்னன்னா பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஒட்டமோன் பேரரசுக்கும் ஒரு பெரிய போர்ன்றது நடந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துருக்கியில் இருக்கிறவங்க தான் இந்த மேற்பார்வை அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கண்காணிப்பு வந்து ஒட்டமோன் பேரரசுக்கு சப்போர்ட்டாக. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த துருக்கி இந்த ஒட்டமோனுடைய கோட்டையை வந்து அச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம இறங்கி உள்ளே போய் அடிக்கலாண்டா அப்படின்னு நினச்சிருந்தப்ப அந்த சைடு ஃபுல்லாக வந்து கண்ணி வெடிகளாக வச்சுருந்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டமோன் பேரரசுக்கே தெரியும். நாம் இப்போ கண்ணி வெடி வைக்க போகிறோம், அது வந்து ஆங்கிலேயர்கள் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கும் அது தெரியும். பட் ஆனால் அவங்க நினைக்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாற்றங்கள் அவங்க செஞ்சுருந்தாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, யாரா இவங்க மேலேயே கண்ணி வெடி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய லெவலில் வெடிப்புலாம் வந்து அவங்க நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புன்றது அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டமோன் பேரரசு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்கப்பா. இப்படி அடைஞ்ச அந்த வெற்றியையும் அட் சேம் டைம் அதில் இறந்தவங்களையும் நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா கலிஃபோலி மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க துருக்கி மார்ச் 18. நெக்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா மெக்சிகோ. லசோரா கார்டனன்ஸ் அப்படின்ற ஒரு ஜனாதிபதி 1938 இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குனார். என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க நாட்டில் வந்து இந்த எரிவாயு இந்த எண்ணெய்லாம் வந்து அதிகமாக எடுத்துனே இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 1923 கொஞ்சம் கம்மியாக அமெரிக்கா என்ன பண்ணாங்க, வெனிசுலாவிட்டேருந்து போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்க நாட்டினுடைய அந்த ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது கம்மியாக ஆரம்பிச்சிது. இதுக்கு என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஜனாதிபதி யோசனை இருந்தப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சார். இப்படி இது எல்லாமே தனியார் நிறுவனம் இருக்கிறதுனால தானே பிரச்சனை ஆகுது, என்ன பண்ணலாம், ஒரு அடியாக நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கவர்மெண்ட்டாக மாற்றுறாரு. அதுக்கு வந்து நஷ்டஈடாக அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதுவும் குத்து பார்க்குறாரு. பட் ஆனால் யாரும் அதால் ஒத்துக்க முடியல, நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, என்னடா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் 1942 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை அவர் கிடைக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. எல்லாருமே அவர் திட்டுறாங்க, ஒரு மாதிரி போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க இந்த மாதிரி நேஷனலைஸாக மாற்றுறாங்க இல்லையா இந்த எரிவாயுவை. இப்படி மாற்றினதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு இது ஒரு உதாரணமாக மாறிச்சாங்க. கவர்மெண்ட் கையில் என்னன்னாலாம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி மாறிச்சான். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா
இந்த ஆனிவர்சரி ஆஃப் த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஐலாண்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான், அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த தீவு இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேபர் டே அப்படின்றது ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த 8 மணி நேரம் வேலை, ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டு ஒரு பகுதியில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேஸாக போக அது தூங்கின அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மக்கள்லாம் வந்து அந்த டேட்டை சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1600 1700 பேர் மட்டும் தாங்க இந்த தீவிலே இருக்கிறாங்க மொத்தமாக. ஆனால் இது ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுதுன்னா இந்த தீவில் கிடைக்கக்கூடிய பாஸ்பேட் தான். 1987 வரைக்குமே இந்த பாஸ்பேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க அப்படின்ட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுரு அப்படின்ற ஒரு பிளேஸ், அதுவும் ஆஸ்திரேலியாவுடைய கண்ட்ரோலில், அவங்க தான் வந்து நிதி உதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா. இந்த நவுரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பயங்கர பணக்கார நாடாக இருந்தது. காரணம் என்னன்னா அங்கே கட்ச பாஸ்பேட் தான். ஒரு பயங்கரமான பணக்காரனாக இருந்தவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு யாசகம் பெறுற அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலைக்கு வீழ்ச்சி அடைஞ்சாங்க. காரணம் எல்லா பாஸ்போர்ட்டையும் எடுத்து விற்றதுனால. இதெல்லாம் பார்த்து ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும், இதே மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களும் அந்த நிலைமைக்கு ஆளாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறுத்திட்டாங்க. கட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63% பூங்காக்களோட ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இந்த பகுதியை மாற்றிட்டாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பயங்கர ஃபேமஸாக இருக்குது இன்றைக்கி வேர்ல்டு வைடில். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் சுரங்க தொழிலாளர்களையும் அட் சேம் டைம் இந்த பூங்காக்கெல்லாம் வச்சு நடத்தினுங்கிறாங்கல்ல, அவங்களும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஐலாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் மென்ஸ் சோல்ஜர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தது, இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்களே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சோவியத் வந்து செகண்ட் டைமாக இதனுடைய இந்த ராணுவத்தை வந்து பயங்கரமாக கட்டமைச்சாங்க. ஸோ அது நிறுவன ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா 1929. அப்படி நிறுவன அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மென்ஸ் சோல்ஜர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் பெனிட்டோ ஜூரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைம் ஜனாதிபதியாக இருந்த ஒரு பர்சனுங்க. இந்த பெனிட்டோ ஜூரோஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பயங்கர ஃபேமஸான ஆனது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவருங்க. ஸோ அதனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனை, இந்த மக்கள் எப்படிலாம் வழி நடத்தணுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காரு, ஒரு வழக்கறிஞராகவும் மாறி இருக்காரு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அன்டோனியா லோபஸ் டிசாண்டி அப்படின்ற ஒரு ஆட்சியை எதிர்த்து ஒரு நிறைய விஷயங்களை பண்ணார். ஸோ அவரை தூக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1861 1872 வரைக்கும் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறாருங்க. இவர் பண்ணதுலேயே பயங்கரமான விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரரசுகிட்டேருந்து இந்த நாட்டை காப்பாற்றினது, பிரெஞ்சினுடைய தலையிட்டு இந்த பகுதிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினது, பழங்குடி மக்களுக்குலாம் சகம உரிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு போராடினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண இந்த ஒரு பர்சனு 5 டைம் வேறு ஜனாதிபதியாக இருந்துக்கிறாருல. ஸோ அதனால் இவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா பெனிட்டோ ஜூரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் மெரைன் நுவாபி அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மெரைன் நுவாபி அப்படின்றவர் ஒரு பர்சனு 1969 77 வரைக்கும் ராணுவத்தினுடைய தலைவராக இருந்தவர். என்னது ராணுவத்தினுடைய தலைவர் எதுக்கு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலையை பயங்கரமாக பண்ணிக்கிறாருங்க. காரணம் என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதலில் 1977 இறந்தாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மசாம்போ பெடட் அப்படின்றவரை வந்து பயங்கரமாக எதிர்த்துக்கிறாரு. என்னன்னா அந்த இவர் தான் ஆட்சி பண்ணுங்கிறாங்க, பட் ஆனால் இவர் வந்து ஒரு ராணுவ தளபதியாக இருந்துக்கிறார். இது பாருங்கள், நீங்கள் சட்டத்துக்கு சமமாக எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு ஈடாக நான் எதனா செய்யணும்னா செய்கிறேன், பட் சட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாரு அந்த ஜனாதிபதியை. நீ ஜனாதிபதியை எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வந்து ஜெயிலையும் போட்டுறாங்க. இந்த விஷயம் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த துருப்புகளுக்கு பிடிக்கல, அதாவது ராணுவ வீரர்களாக பிடிக்கல. ஏன்னா அவர் தான் அந்த பட்டாலியனை, இவங்க மிகப்பெரிய பட்டாலியனை உருவாக்குனது இந்த மனுஷன் தான். இந்த மெரைன் நுவாபியை வந்து போட்டோடனே அந்த ராணுவ வீரர்கள்லாம் பிடிக்காம ஒரு கட்டத்தில் அது எதிர்ப்புன்ற தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டு 5வது நாளே அவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. வெளில வந்து சும்மா இல்லாமல் நேஷனல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் வந்து உருவாகிறாருங்க. இந்த கவுன்சில் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை வந்து எதிர்த்து ஒரு மிகப்பெரிய தளபதியாக மாறுறாரு, அந்த ஆட்சியை தூக்கி எறிகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அதாவது வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வேறு கொண்டுட்டாங்களே அந்த தற்கொலைப்படை தாக்குதலை வச்சு. அதனால் அதை அனுசரிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா மெரைன் நுவாபி அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் அண்ட் ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு அருபா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1976 அவங்க இந்த கொடியையும் நேஷனல் ஆந்தத்தையும் ஏற்றுக்கின நாளுங்க. இவங்க கொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் சிவப்பு கலரில், அண்ட் 2 மஞ்சள் கலர் கோடு இருக்குங்க. இந்த மஞ்சள் கலர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியும் அட் சேம் டைம் தங்கத்தையும் குறிக்குது. இவங்க நாட்டில் 2மே நல்லா கிடைக்கிறதுனால. அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ன்றது பார்த்தீங்கன்னா 4 புறங்களில் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து மக்கள் உள்ளே வந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் குறிக்குது. அட் சேம் சிவப்பு அப்படின்றது 17ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து இவங்க தப்பிச்சு அந்த மேட்ரு. ஸோ இது எல்லாமே வச்சு உருவாக்கின அதை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் அண்ட் ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு அருபா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 18. ஒரு கூட்டத்தோட தேவைக்காக தான் சட்டங்கள் உருவாக்கப்படுது, இன்னொரு கூட்டத்தினுடைய தேவைக்காக தான் அந்த சட்டங்கள் மாற்றவும் படுது.
நிலையில்லாத இந்த சட்டங்களில் நீதியை தேடி மக்கள் முரணான ஒரு விஷயம் இல்லை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.